ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முறை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நிறைய மெத்தட் நம்ம இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த விஷயம் நிஜமாகவே சொல்கிறேன், உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் காமிக்கும். இன்னொன்று என்ன, இப்படி பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் பவர் காமிக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரியும் அந்த விஷயம் இருக்கும். என்னங்கிறது நம்ம வீடியோவில் பார்த்துடலாங்க. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. பஞ்சமி எப்போ வருதுன்னா 1ஆம் தேதி வருது. நமக்கு 31ஆம் தேதியோட பேர் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நவமூலிகாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்புங்க. ஏன்னா 3 நாள் லாஸ்ட்டு 3 டேஸுங்கும் போது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, ரெகுலராக கொடுக்குறவங்க பல பேரும். சப்போஸ் உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் ஏதாவது வருது, பேமெண்ட் பண்ண முடியலன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பரும் உங்களுக்கு நான் தரேன் நான். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் சந்தோஷமாக அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் கேட்டதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் காமிக்கணும். என்னங்கிறது பார்த்துடலாங்க. மேம் வணக்கம் மேம். என்னோட பையன் இப்போ யூஜி முடிச்சிருக்காரு. அது அம்மாவோட தயவால் தான். ஒரு செமஸ்டருக்குமே 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுவேன். ஆனால் செமஸ்டர் பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி டிகிரி முடிக்க போகிறாங்களோ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் உங்கள் புண்ணியத்தால் நீங்கள் கொடுத்த அந்த கைட்னஸ்னால, அந்த வராகி அம்மனும் வராகி சித்தரும் அருளால் 6 மாதத்துக்கு ஒரு செமஸ்டருக்கும் கட்டி, இப்போது 2 வாரம் முன்னாடி என் பையன் கையில் பட்டம் வாங்கியிருக்காரு, கவுன் போட்டு. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது அந்த வராகி அம்மனால் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவங்க கண்கண்ட கலியுக தெய்வம் அவங்க. அவங்கள நான் கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து இந்த விஷயம், இந்த யாகம் பண்ண இதுலேருந்தே நல்ல மாற்றம் என் பையன்கிட்ட இருக்குது படிப்பில். இப்போ யூஜி முடித்து பிஜி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் என்னோட கணவருக்குமே ஒரு டைம் கட்டியிருந்தேன், ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல கிடைக்கணும்னு நினச்சோமோ அதே இடத்துலையே கிடைச்சது அவருக்கும். ரொம்ப நன்றிம்மா. இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கும், எங்களை மாதிரி உள்ள எல்லாருக்கும், அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். உங்களுக்கும் நன்றி, வராகி சித்தர் ஐயாவுக்கும் நன்றி, வராகி அம்மாவுக்கும் நன்றி. ஜெய் வராகிமா, ஜெய் ஜெய் வராகி, ஜெயம் தரும் வராகி, ரகரூகி அம்மா தாயே. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தம்பிக்காக வேண்டி அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னும் மேலும் மேலும் அவங்க வளரணும். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த வழிபாடு எந்த முறையில் எப்படி வேணாலும் செய்யுங்க. ஆனால் உங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை, நான் இதை செய்ய போகிறேன், நிச்சயம் எனக்கு வெற்றி கொடுப்பாங்க, நான் வெற்றி அடைய போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் நிறுத்திட்டிங்கனாலே அந்த வெற்றி உங்களுக்கு மட்டுமே சொந்தங்கிற மாதிரி உங்கள் கையில் உட்காந்துக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் கூட அப்படி தான் இருக்கும். நிறைய முறைகள் நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு சொல்லியிருக்கோம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, காரிய சித்தி அடையறக்கு, கடவுளை எப்படி பார்க்குறது, சித்தர்களோட வழிபாடு எப்படி பண்ணுறது, சித்தர்களோட அனுகிரகம் எப்படி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் பணம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இது. நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா பணம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? இது பார்த்தீங்கன்னா பணத்தை சீக்கிரம் நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்குறக்கும், பணம் எங்கேயாவது நிற்கிது, பிளாக் ஆகிட்டு வரமாட்டேங்குது, இல்லை நம்மக்கிட்டேருந்து வாங்கினவங்க தரவே மாட்டேங்கிறாங்க, இல்லை ஒரு பணத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு தடையாக இருக்குது, இது இப்படி பல வகையான விஷயங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெயினாக பணத்துக்கு தான் இது மெயினான ஒரு விஷயம், பணம். சரிங்களா? அந்த பணத்தை நம்ம எப்படி ஈஸியாக நம்மக்கிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த முறை நம்ம சொல்லியிருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதை நம்ம சித்தர்கள் பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விளையாட்டு போல் இதை நம்ம பண்ணலாம், விளையாட்டு போல் சும்மா பண்ணாலும் இது பழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க.
மெயினாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த பணம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மனசை வந்து சரி பண்ணணுமா. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய யோசிக்கணும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து பெரிய பணக்காரனாக இருக்கேன், என்கிட்ட எனக்கு மட்டும் பணம் நிறைய கிடச்சிட்டே இருக்குது, ஐ எம் அ மணி மேக்னெட், ஐ எம் அ பில்லனியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அடிக்கடிங்கிறத மீறி தினமும் அதை சொல்லணும். தினமும் சொல்லிட்டு தினமும் அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டே இருக்கும் போது அந்த பணம் வர்றதுக்கான வழிகளை உங்களை தேட வைக்கும். அந்த வழிகள் உங்களுக்கு பல வழிகளை, பல சாய்ஸை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கும். அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ஒரு முறைக்கு பச்சை கலர் கண்ணாடி வேணுங்க. அந்த கண்ணாடி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன சைஸ் பேக்கெட் சைஸ் கண்ணாடி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது க்ரீன் கலர் ஃப்ரேம், அதில் வந்து க்ரீன் கலரில் ஏதாவது ஒரு இடமாச்சும் இருக்கணும். அந்த மாதிரி க்ரீன் கலர் மிரர் வந்து எடுத்துக்கோங்க. ஒன்று அதோட ஃப்ரேம் வந்து க்ரீனில் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய கலர்களுக்கு நடுவில் ஒரு பச்சை நிறம் இருக்கலாம். ஏன்னா இந்த மெத்தடுக்கு க்ரீன் கலர் தான் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஒரு பவர் காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கனால எல்லாமே க்ரீனில் இருக்கணும். நீங்கள் இந்த மெத்தடு பண்ணும்போது உங்கள் கர்ச்சீஃபாச்சும் ஒரு க்ரீனில் இருக்கணும், இல்லை உங்கள் மேலே போட்டிருக்க ஒரு ஷாலாச்சும் க்ரீனில் இருக்கணும். இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஏன் நீங்கள் வச்சுருக்க பொட்டு கூட க்ரீன் கலரில் வச்சுட்டு பண்ணுறது அது ஒரு பவர் காமிக்குன்னு சொல்கிறாங்க. இதே வடநாடு சைடு வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் அடிச்சிருக்க நெயில் பாலிஷ் கூட க்ரீன் கலரில் அடிச்சுட்டு பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி பல வகையிலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களே ஒரு க்ரீனாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து பண்ணுவாங்களாமாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. இல்லை என்னெல்லாம் உங்களால் க்ரீனில் ஃபில் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள். க்ரீன் கலர் கண்ணாடி எடுத்துக்கணும். க்ரீன் கலர் கண்ணாடி எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேர் எழுதணும். இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு லதான்னு எழுதியிருக்கேன். உங்கள் பேர் என்னவோ அதை அங்கே எழுதுங்க. உங்கள் பேர் என்னவோ அதை எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடணும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் பல வகையில் பல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வரும். நம்ம பணத்துக்காக வேண்டி பண்ணுறோம், அந்த பணத்தை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணுற தன்மை இந்த இன்ஃபினிட்டிக்கு இருக்குது. இப்போ அது பக்கத்துலேயே நம்பர் இருக்குது பாருங்கள், 40555344. அதுக்கு பக்கத்துலேயே இன்ஃபினிட்டி. இப்படி இந்த நம்பரை எழுதி அந்த இன்ஃபினிட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கத்துலேயும் முன்னாடியும் வரணும், சென்டரில் நம்பர் அதுக்கு பக்கத்தில் பின்னாடியும் வரணும். இப்படி இன்ஃபினிட்டியோட அந்த நம்பரை எழுதிட்டு இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இது பணத்தை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வரும். குரு வீர் குரு. சரிங்களா, இதை நீங்கள் சாதாரணமாகவே இந்த வார்த்தையை சொல்லலாம். பணம் வரணும் அப்படின்னாலே குரு வீர் குரு சொல்லிகிட்டே இருக்கும் போதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே வார்த்தை தான், ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். குரு வீர் குரு, அவ்வளோதான். சின்ன சின்ன வார்த்தை, ஒரு ரெண்டு எழுத்து வார்த்தை தான். சரிங்களா, இந்த ரெண்டு எழுத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை அப்படியே எழுதுங்க. இதை ஒன்றா காலையில் நேரம் வந்து எழுதுங்க, இல்லையா ராத்திரி நேரம் எழுதுங்க. ராத்திரி நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் பார்த்தீங்களா, நல்லா அசந்து படுத்தோன்னே தூங்கிடுவோம். அந்த கண்டிஷனில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அந்த சிச்சுவேஷனில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு இதை எழுதிட்டு இந்த வார்த்தையை அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே படுத்து தூங்கணும். எத்தனை வாட்டி வேணால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். அப்புறம் மனசு ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்கணும், ஐ ஆம் அ பில்லியனியர். ரொம்ப ரொம்ப மனசில் ஆழமாக இதை நீங்கள் பதிய வச்சுக்கணும். நான் ஒரு பெரிய பணக்காராக இருக்கிறேன், நான் வந்து சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு மட்டும் பணம் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனக்கு மட்டும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எனக்கு மட்டும் எப்படி இந்த மிராக்கிள்லாம் நடக்குதுன்னு இப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே டெஃபினட்டாக உங்கள் கண்ணு முன்னாடி அந்த மிராக்கிள்ன்றது நடத்தி காமிச்சிட்ருக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குதுன்னு. அது நமக்குமே நடக்குங்க. நமக்குமே கேட்பாங்க மற்றவங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குதுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிட்டு இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். கம்பல்சரி க்ரீன் பெனில் தான் எழுதணும். க்ரீன் பென்னு, ஸ்கெட்சு எதுனாலும் பரவாயில்ல, க்ரீன் கலரில் தான் எழுதணும். ஒரு ஒயிட் ஷீட்டில் அப்படி எழுதி அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஷீட் மாதிரி எழுதிங்கன்னா நிறைய ஷீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன நோட்டு போட்டு டெய்லியும் ஒன்றா காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணுங்கள், இல்லை ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அது எவ்வளோ பெரிய பணம் நீங்கள் எங்கேயோ கொடுத்துருந்தா அது கூட உங்களை தேடி வரும். ஏதாவது பிளாக்கில் நிற்கிது பணம்னாலும் அதுவும் உங்களை தேடி வரும். உங்கள் கையில் பணமே இல்லையேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் பணத்தை எடுத்து வைக்க வைக்கும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு தான் இது. எப்படி உங்கள் கையில் பணம் வந்துடும். இதை வந்து நம்ம ரெகுலராக செய்யணும். சரிங்களா, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைமே ஆகும் இதை நம்ம செய்யறதுக்கு. கண்டிப்பாக கையில் ஒரு பச்சை கலர் துணியாச்சும் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா குரு பகவானுக்கு பச்சை நிறம் ரொம்ப வந்து பிடிச்சது. அந்த குரு பகவானை நினச்சும் மகாலட்சுமிக்கு பச்சைங்கிறது ஒரு வசீகரத்தன்மை கொடுக்கும். வசீகரத்தன்மைங்கிறது பணத்தை வசீகரம் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அந்த ஆற்றல் இருக்குது. பச்சைக்கு வந்து நிறைய இருக்கனால தான் பச்சையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அதனால் வெள்ளிக்கிழமை மணிக்கு இது செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் எப்போ இந்த முறையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாலும் வெள்ளிக்கிழமை மணிக்கு தொடங்குங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் பேக்கெட்லேயும் பணம் கட்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே பணத்தை எண்ணிகிட்டே இருப்பீங்க.
இதெல்லாம் சின்ன சின்ன மெத்தடு தான், ரூல்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யலாம், என்ன வேணால் சாப்பிட்ருக்கலாம், பீரியட்ஸ்னா கூட செய்யலாம். செஞ்சு பாருங்கள், நிறைய பணக்காராகுங்க, நல்லா இருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.